சும்மா சேவலையோ ஆட்டையோ வெட்டி எரிசோறு விட்டா இங்க இருக்கிற இந்த உக்கிரமான சாமி வாங்கிக்கிறாரு. இந்த சாமிக்கு கொடுக்கிற சோத்துல சுட சுட ரத்தம் பாயணும். அந்த கதகதப்பா பாயிற ரத்தத்துல சோற நல்லா உருண்டை பிடிச்சி அந்த சாமியுடைய பசியை நம்ம ஆத்தி கொடுக்கணும். அந்த ரத்தத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய குடல் பதற அளவுக்கு ஆச்சரியமும் பயமும் ஒளிஞ்சு கிடக்கு. நல்லா செனையாடா புடிச்சிட்டு வந்து எப்ப வேணாலும் குட்டி போடுற மாதிரி இருக்கிற அதோடைய நிறை மாச வயித்தை குத்தி கிழிச்சு வவுத்துக்குள்ள இருக்கிற குட்டியோட ரத்தத்தை எடுத்து அதை ஊத்தி சோறு விளைஞ்சு இங்க இருக்கிற உக்கிரமான அந்த சாமிக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சூளாட்டு பூசை கொடுக்கறாங்க. இங்க எரிசோறு போடுறதுக்கு முன்னால சூளாயுதத்துல ஒரு சேவலை குத்தி வச்சு பாதி உசுரோடைய வச்சிருப்பாங்க. அதிகாலை நேரத்துல அப்படி சூளாயுதத்துல குத்தி வச்சிருக்கிற அந்த சேவை கூவ ஆரம்பிக்கும். அப்படி கூவுனதுக்கு அப்புறமா தான் இந்த எரி பூஜை திருவிழாவே இங்க தொடங்குது.